நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருந்தேன். நாட்டுடைய டிஜிபி அவர்களை சந்தித்து அடுத்த சில மணி நேரங்களிலே சொன்னேன், சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டு எங்க ஜாஃபர் அலி அவருடைய குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும், அந்த கையவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். மாலை போராட்டம் நடந்து முடிவு பெற்ற அடுத்த சில மணி துளிகளிலேயே சிபிசிஐடி விசாரணை உத்தரவிடப்பட்டது. அது வெறும் போராட்டத்திற்கு மட்டுமல்ல, நாளை சட்டமன்றம் கூடுகின்ற போது வேல்முருகன் கொடுக்கிற குடைச்சலில் இருந்தும் காவல்துறை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்கள் கட்சியில் இணைந்த 700 வழக்குகளை சந்தித்த கூடங்குளை அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தின் தலைவர் சுப உதயகுமாரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு முதல் போராட்டத்திற்கு களம் கண்டு நான் அனுப்பி வைத்தேன். அது ஜஃபர் அலி என்கிற புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அப்பழுக்கற்ற லஞ்சம், லாவணியம், ஊழல், மணல் மாஃபியா, கிரானைட் குவாரிகள் கொடுத்த பணங்களை தூக்கி எறிந்துவிட்டு பழனி பாபா பாணியில் களத்தில் நின்று போராடியவனை கைவர்கள் கொடுவர்கள் லாரி ஏற்றி கொண்டான. பொண்ணு அடுத்த நிமிஷம் இஸ்லாமிய அரசியல் கட்சி வருதோ இல்லையோ, ஷரீப் ஆதரவோடு வேல்முருகன் கட்சி அந்த புதுக்கோட்டையில் களம் கண்டது முதல் போராட்டம்.